guys, welcome to my gaming channel. ஸோ இன்றைக்கி இதான் நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ. அப்புறம் இதான் என்னோடய புது சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம விளையாட போகிற கேம் ஃப்ரீ ஃபயர். ஸோ இந்த சேனல் ஃப்ரீ ஃபயருக்காகவே இருக்குது. அதனால் ஃபுல்லாக ஃப்ரீ ஃபயர் கேம்ஸ் தான் போடுவோம். ஸோ இது ஃப்ரீ ஃபயர் மேக்ஸு, ஃப்ரீ ஃபயர் இல்லை, ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் தான் இருக்குது. சரி, ஓகே, இப்போ நம்ம ஒரு பிஆர் போவோம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ஆலில் போட்டுக்கோங்க காய்ஸ். ஓகே, நம்ம பண்டில்ஸ் எல்லாம் அப்புறம் பார்ப்போம். ஸோ வாங்க காய்ஸ், கேம் உள்ள போகலாம். சோலோ போகலாம். இன்றைக்கி மேட்ச். ஸோ அதனால் சோலோவே போயிட்டு வருவோம். ஸோ நமக்கு பர்கரேட்ரி தான் மேப் வந்திருக்கு. கேம் சவுண்டு கம்மியாக வச்சுக்கலாம். லைட்டாக ஹேங் ஆகுது கைஸ். ஓகே, பர்கரேட்ரி மேப்பில் வந்திருக்கோம். பர்கரேட்ரி மேப்லாம் எல்லாருக்குமே தெரியும். அது எப்படிப்பட்ட ஒரு மேப்புன்னு. ரொம்ப நல்ல மேப். சரி, எனக்கு அவ்வளோ பர்கரேட்ரி பற்றி தெரியாது. அதனால் இன்றைக்கி நம்ம இறங்க போகிற இடம் எங்கே இறங்கலாம்? அங்கே இறங்குவோம். அங்கே நடுவில் பார்த்தீங்களா கைஸ்? ஐயோ, இங்கே இறக்கி விட்டுருச்சு. இப்போ நம்ம ஓடணும். அதை விட்டால் வேறு வழியே இல்லை. என்ன அமௌண்ட் ஓப்பனில் இருக்குது? வாங்க காய்ஸ், ஓடுவோம். நிற்காமல் ஓடுவோம், ஜாலியாக ஓடுவோம். ஓகே காய்ஸ், மறக்காமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கேம் என்ன தான் எனிமீஸ் கையில் மாட்டினாலும் நம்மளோட கன் நம்ம கையில் மாட்டிடுச்சு. ஓகே, இதை இங்கே வச்சுருவோம். ஓகே, எங்கே பார்த்தாலும் நமக்கு என்ன தான் இருக்குது. ஓகே ஓகே, வி ஹாவ் டு சர்ச். கன்ஸு தேடணும் காய்ஸ், இல்லைனா எனிமி நம்ம கதையை கச்சாவுன்னு முடிச்சு விட்றாங்க. ஓ மை காட், தடவை எங்கே பார்த்தாலும் இந்த கன் தான் கிடைக்குது. எப்பா என்ன, ஐயோயோ பர்கர் இதுக்காக செஞ்சுருக்காங்க போல கைஸ். எங்கே பார்த்தாலும் இந்த கன் தான். அப்படி இந்த கன்னுக்கே இந்த இடம் தான் போலையே. நம்ம ஏரியா ஜாலியாக தேடுவோம் கைஸ். கன்ஸ் கிடைக்கலனா என்ன கைஸ் பிரச்சனை? ஐயோ, ரிவைல் பாயிண்ட் முடிய போகுது கைஸ். சரி கைஸ், நம்ம நீந்தியாச்சும் அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே என்ன தான் இருக்குன்னு பார்ப்போம். ஐ திங்க் அதுக்கு வழி இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், ஜிப்லைன் மட்டும்தான் இருக்குது, வேறு வழியே இல்லை அதுக்கு. அப்படியே ஒரு யூட்டனை போட்டு. ஓ, பிரிட்ஜ் இருக்கா? வாவ், நம்ம கையில் இன்னும் எனிமி சிக்கலை. மாட்டினா சொல்லியாக நொறுக்கி போட்டுடலாம் கைஸ். கிளாக் டவர் மாதிரி இருக்குது கைஸ் எனக்கு பார்க்கறதுக்கு. ஐ திங்க் கிளாக் டவர் தான் நினைக்கிறேன். இல்லைங்க, மேலே ஏறி போய் பார்ப்போம். ஆமாங்க கைஸ், மினி கிளாக் டவர்னு நினைக்கிறேன். பார்த்தா இந்த டவரை பார்த்தா அப்படி தான் இருக்குது. ஆனால் இது கிளாக் டவர் வீடே கிடையாது. என்ன கருமம் சார். ஓ மை காட், உட்பெகர் இருக்குது, கிங்ஃபிஷர் இருக்குது.
கன் இல்லையா? கன் இருக்குது. நீங்கள் கேட்குற எல்லாமே இருக்குது கைஸ். அப்படிப்பட்ட இடம்னா அது பர்கரட்ரி தான். ஓகே, நம்ம எனிமியை தேடுற வேலையில் ஈடுபடுவோம். ஐ திங்க் நமக்கு ஆகு செட் ஆகாது. நம்ம போயிட்டு நம்மளோட கன் எடுத்துகிட்டு வந்துடுவோம் கைஸ். எக்ஸாம் ஆயிட்டு ஓ வாவ், இந்த ஜிப்லைனில் போகிற அழகு இருக்குது. அதெல்லாம் ஒரு காலம் கைஸ். நாம் இந்த ரெக்கார்டரை தூக்கி இப்படி வச்சுருவோம், அப்படி இல்லைன்னா இப்படி வச்சுருவோம். ஏன்னா நம்ம ஓடும் போது யாரை பார்த்து அடிக்கணும்னே தெரியாது. டவர் பார்த்தீங்களா? ஏ வாவ், எவ்வளோ அழகான டவரு. ஐயோ, இப்படி குதிக்க முடியாதா? அதுவும் பூமிக்கு அடியில் நொழிச்சு வச்சுருக்கான் பார்த்தீங்களா? அதுதான் கிரியேட்டர். கடைசி வரைக்கும் மெடிக்கிட்டே எடுக்க முடியாது பிள்ளையே. இதை லைட்டாக கீழே போடுவோம். ஒன்று எடுத்துகிட்டு ஓடுவோம். ஓகே காய்ஸ், மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஓ மை காட், நோ எனிமீஸ். எல்லாம் ஜாலியாக போய் போகன்றது. என்னடா ஒரு எனிமி கூட பண்ண மாட்டல. 600 வச்சு என்ன பண்ணுறது? ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நான் நிறையா விளையாடியிருக்கேன் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில். அதனால் சரி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிப்போமேன்னு ட்ரை பண்ணேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ் ப்ளீஸ். நீங்கள் போடுற கமெண்ட்டில் தான் எல்லாமே இருக்குது. நான் ஃபேஸ் கேம் ட்ரை பண்ணுறேன் கைஸ். ஆனால் 50 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சிட்டோன்னா நம்ம லைவ் போடுவோம். ஸோ நம்ம யாரோட லைவ் போடணும் அது கூட பாருங்கள். ஃபுல்லாக ஜிப்லைன் தான் கைஸ். மரம் மரம் மரம். ஃபஸ்ட்டு உள்ளே உட்காந்துட்டு சும்மா வந்த எனக்கே காசா? ஒரு எனிமி ஜோன், டேஞ்சர் ஜோன் கைஸ். பதில் இல்லை அர்சனல் தானே அது. அர்சனல் சுற்றி டேஞ்சர் ஜோன். ஓகே, சேவ் ஜோன் வேறு வருது. எனிமீஸ் அங்கேருந்து ஓடி வரணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு ஒரு பேக் லெவல் 3 லான்ச் பேட், அப்புறம் ஒரு பேராஃபால். நான் வந்து ஒரு பேராஃபால் பிளேயர்ன்றதுனால நான் பேராஃபால் தான் எடுப்பேன். அதுதான் எனக்கு பிடிக்கும். சரி காய்ஸ், எனிமி இங்கே இருந்தானுங்க 100 பேர். கொஞ்சம் பேர். அர்சனல் உள்ள லூட் வச்சுருக்கானுங்களா? ஓ நோ, ஸ்கோப் வாங்க மறந்துட்டேன் காய்ஸ். ஷிட், ஐயோ, இங்கே விட்டால் ஷாப்பே இல்லை. இப்படி தான் போய் ஆகணும். சேவசனில் பூந்தாச்சு போய்ட்டு ஷாப் எடுக்கும்டா. அம்மா ஓகே, எனிமி கீழே குடிச்சிட்டான். போடு 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 போடு, சீக்கிரம் போடு. ஓடு ஓடு. லான்ச் பேட் இருக்குது நம்மகிட்ட. டப்புன்னு குச்சிடணும் இங்கேருந்து. ஐயோ, லாஸ் ஒன்று. ஓகே கைஸ், வாங்கியாச்சு. ஓ மை காட், ஜோனே போயிடுச்சு கைஸ்.
மெடிக்கிட் இல்லையா? ஏண்டா இப்போ தான் வந்து சொல்லுவீங்களாடா மெடிக்கிட் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு. ஓ ஷிட், மெடிக்கிட் இல்லாமல் கொடுமையாக சாக போகிறோம் நம்ம. ஐயோ எனிமி ஓடுறானே, நான் எங்கத்த போவேன். கன்னு எடுத்து ஓடு. மெடிக்கிட் இல்லை, அவங்ககிட்ட கன்ஃபார்ம் மெடிக்கிட் இருக்கும். ஐயோ பின்னாடி பார்க்கலையே. ஷிட், ஸ்கைலர் ரைஸ் பண்ணிட்டான். சூப்பர். ஓகே காய்ஸ், இருந்தாலும் இது குட் கேம் பிளே அப்படின்னு நான் மட்டும் சொல்லிக்கிறேன் எனக்காக. சாந்தனுசரி ஈவெண்ட்லாம் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம எங்கே போவோம்? சரி காய்ஸ், ஓகே, என்னோடய ஃபஸ்ட்டு கேம் பிளே எப்படி இருந்தது சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட்டு, லைக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய கேம் பிளே போடலாம். முக்கியமாக நான் வந்து லைவ் போட முடியும். 50 சப்ஸ்கிரைபர் சேர்த்து கொடுத்தீங்கன்னா நிறையா யூடியூபர்ஸோட கூட 1v1 போடலாம். நீங்கள் கமெண்ட்டும் லைக்கும் தான் பண்ணுங்கள், உங்களோட மோட்டிவேஷனை கொடுங்க, யூடியூப் சேனல் வளரும். ஓகே காய்ஸ், இன்றைக்கி என் கேம் பிளே எப்படி இருந்து சொல்லுங்கள். தேங்க்யூ காய்ஸ், பாய் பாய். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.